அவருடைய ஊழியத்தின் துவக்கத்தை ஆண்டவர் அங்கு ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் அங்கே மத்தேயு அந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசனத்தை நினைவு கூறுகின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களில் எழுதப்பட்டுள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகளை எப்படி இயேசு அங்கே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 13 - 16 நிறைவேற்றினார் என்று அங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அதையும் வாசிங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதும் இல்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். இருளில் நடந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மீண்டும் இயேசு வியாதியஸ்தர்களை குணமாக்கும் பொழுது மத்தேயு மீண்டும் எழுதுகின்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் காணப்படுகின்ற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக இயேசு இதை செய்தார் என்று அங்கு மீண்டும் உரைக்கின்றார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை வாசிங்களே. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய